அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வெயிலான நேரத்தில் கூட கர்த்தர் தாமே இந்த செடிகள் மத்தியில் நின்று ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பத்திற்காக நாங்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் பல காரியங்களை குறித்து ஜெப விண்ணப்பங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். ஆவியார் உங்களோடு கூட இடைப்படட்டும். பரிசுத்தாவின் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்துகிற ராஜா, இந்த நேரத்தை தேவன் கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் கர்த்தர் தாமே அப்பா எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்துக்காக கடந்து போகலாம். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வசனம் சொல்கிறது, லூக்கா 8:15 பலன் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு நல்ல நிலத்தில், அல்லேலூயா, நல்ல நிலத்தில் விடப்பட்ட வசனங்கள், விதைகள் என்றால் விதை எதை குறிக்கிறது என்றால் வசனத்தை குறிக்கிறது. நிலம் என்றால் நம்ம இருதயம். நம்ம இருதயத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் நல்ல பலன் கொடுக்கிறதாய் காணப்படும். இந்த நாட்கள் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறது, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு விதையாகப்பட்டது பொறுமையுடன், அதுக்கு தேவையான நீர், அதுக்கு தேவையான வெயில், அதுக்கு தேவையான காற்று வசதியோடு இருக்கும்போது அது அழகாக வளர்ந்து அது 60, 100, 1000 பலன் கொடுக்கும். அதுபோல தான் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அந்த வசனத்தின் படி நடக்கும்போது அவங்க குடும்பத்தில் பலன் கொடுக்கிறவர்களாக, சபையில் பலன் கொடுக்கிறவர்களாக, கிராமங்களில் பலன் கொடுக்கிறவர்களாக, தேசத்தில் பலன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அதற்காக தான் அதோடைய விதையுடைய பேர் என்னன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட எந்த வசனமாக இருந்தாலும், நல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்ட எந்த வார்த்தையாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர்கள் பலன் கொடுப்பார்கள். வசனத்தை கேட்டுட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்து ஒரு மனுஷனை அழைச்சிருந்தா அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் கிரிகை செய்ய ஆரம்பித்தா அவங்க ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் பலருக்கு பலன் கொடுக்குறவர்களாக காணப்படுவாங்க. அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களில் நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும். வசனம் என்ன சொல்கிற அதன்படி நடக்க வேண்டும். அது 60, 100, 1000 அநேகருக்கு பலன் கொடுக்கிறவளை கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் தேவனுடைய பிரசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தை எப்போது நமக்குள்ள இருக்கும்போது, அதுக்கு வேண்டிய வசனத்தை நீ தியானிக்கும் போது, வசனத்தின்படி நடக்கும்போது, வசனத்தின்படி நம்ம என்ன பண்ண எழும்பும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் கிரிக்கை செய்திருந்தால், கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்து எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன்.